Hey everyone, this is Deepak and இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியக் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்க்கலன்னா அதை செக் பண்ணிவிட்டு வாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம மயோகார்டியம்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தட்டுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிசிட்டி, அதாவது ஒரு செல்லு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷனுமே இல்லாமல் ஸ்பான்டேனியஸாக டீபோலரைஸ் ஆகி ஒரு ஆக்ஷன் பொட்டென்ஷியலை ட்ரிகர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த ட்ரிகரான ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து ஆல் ஓவர் மயோகார்டியம்க்கு ஸ்ப்ரெட் ஆகி ஃபைனலாக கான்ட்ராக்ஷனை ரிசல்ட் பண்ணும். ஸோ இப்போது மயோகார்டியமில் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நோடல் செல்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டைல் செல்ஸ். இந்த நோடல் செல்ஸுங்கிறது இது வந்து கான்ட்ராக்ட் பண்ணாது, பட் ஆக்ஷன் பொட்டென்ஷியலை ஜென்ரேட் பண்ணக்கூடிய செல்ஸ். எக்ஸாம்பிளுக்கு எஸ்ஏ நோட், ஏவி நோட், இந்த மாதிரியான செல்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டைல் செல்ஸ். கான்ட்ராக்டைல் செல்ஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்டின், மயோசின், ட்ரோபோனின், இந்த மாதிரி கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம். இது வந்து கான்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ வென்ட்ரிக்கல் மயோகார்டியம்லேருந்து ஒரு செல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த செல் இப்போது ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த செல்லுக்குள்ளே ஒரு சில அயான்ஸ் இருக்கும் அண்ட் செல்லுக்கு வெளியே ஒரு சில அயான்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், அந்த மாதிரி. ஸோ இந்த செல்லுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு வோல்டேஜ் பொட்டென்ஷியல் இருக்கும் அண்ட் செல்லுக்கு வெளியே அதே மாதிரி ஒரு வோல்டேஜ் பொட்டென்ஷியல் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் தான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா மெம்பரேன் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ இந்த செல் இப்போ ரெஸ்ட்டில் இருக்கனால இதை நம்ம ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியல்னு எடுத்துக்கலாம், அதாவது ஆர்எம்பி. ஓகேவா? ஸோ இந்த செல்லுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா -85 to -90 மில்லிவோல்ட் வந்து இருக்கும் ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியல். ஓகேவா? ஸோ செல்லுக்குள்ளே நெகட்டிவ், அதை நான் இப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த செல்லு வந்து ஸ்டிமுலேட் ஆகிற மாதிரி வச்சுக்குவோம். ஓகேவா? அதாவது எஸ்ஏ நோட்டில் ஜென்ரேட் ஆகக்கூடிய இம்பல்சஸ் வந்து அட்ஜசன்ட் செல்ஸ்க்கு அப்படியே ட்ராவல் ஆகுது, பார்த்தீங்களா? ஸோ அப்படி தான் ஸ்டிமுலேஷன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செல் ஸ்டிமுலேட் ஆகுது. ஸோ வெளியே இருக்கக்கூடிய சோடியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செல்லுக்குள்ளே வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நெகட்டிவ் வந்து வெளியே இருந்த கேட்டையான்ஸ் உள்ளே வரனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக மாறும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ -90 மில்லிவோல்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியல். ஸோ இந்த சோடியம் உள்ளே வர வர அந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் சைடுக்கு அப்படியே புஷ் ஆகுது. ஸோ ஒன்ஸ் இந்த த்ரெஷ்ஹோல்டு பொட்டென்ஷியலை வந்து ரீச் பண்ணும்போது, அதாவது -70 மில்லிவோல்ட்டை அது ரீச் பண்ணும்போது செல்லில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ இதனால் வெளில இருக்க சோடியம் வந்து உள்ளே ரொம்ப வேகமாக ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா சடனாக இந்த எலக்ட்ரோ நெகட்டிவ்லேருந்து அப்படியே வேகமாக பாசிட்டிவ் சைடுக்கு புஷ் ஆகுது. ஸோ இப்போ செல்லுக்குள்ளே எல்லாமே எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆகிடுது. சரிங்களா? ஸோ இந்த கிராஃபிக்கல்லையும் பார்த்தீங்கன்னா -70 இருந்தது +10 மில்லிவோல்ட் வரைக்கும் போகுது. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிக்க பாருங்கள். ஒன்ஸ் இந்த எலக்ட்ரோ நெகட்டிவ் எலக்ட்ரோ பாசிட்டிவாக மாறுது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த செல் வந்து டீபோலரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் சோடியம் வந்து ஸ்டாப் ஆகிடுது. தென் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டீபோலரைசேஷன் சென்சிடைஸ்ட் கால்சியம் அண்ட் பொட்டாசியம் சேனல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இந்த கால்சியம் சேனல் மூலிமா ஃபஸ்ட்டு ரொம்ப மைன்யூட்டாக தான் கால்சியம் வந்து இன்ஃப்ளோ இருக்கும். ஓகேவா? பட் பொட்டாசியம் சேனல் ஓப்பன் ஆகிருக்கிறனால உள்ளே இருக்க பொட்டாசியம் எல்லாமே வெளியே வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உள்ளே திரும்பவும் உள்ளே வந்து அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம லூஸ் பண்ணுறனால இந்த ஃபேஸ் 1 வந்து க்ரியேட் ஆகுது. அதாவது பாசிட்டிவிட்டியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவ் சைடுக்கு வர ஆரம்பிச்சிருது. ஸோ வென் இட் ரீச்சஸ் த 0 மில்லிவோல்ட், ஓகேவா? 0 மில்லிவோல்ட் எப்போ ரீச் பண்ணுதோ அப்போது இந்த எல் டைப் கால்சியம் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுது. ஸோ ஆக்டிவ் ஆகிட்டு மோர் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா வெளிலேருந்து உள்ளே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பொட்டாசியம் வந்து வெளியேறுதோ அதே அளவுக்கு கால்சியம் வந்து செல்லுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ இதனால் அந்த இடத்துல ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வராமல் ஒரு ஸ்டெடி ஒரு ஸ்டேட்டை வந்து அது மெயின்டைன் பண்ணுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் 2, அதாவது பிளாட்டோ ஃபேஸ். ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த கால்சியம் சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுது. பட் நம்ம பொட்டாசியம் சேனல் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கனால உள்ளே இருக்கக்கூடிய பொட்டாசியம்ஸ் எல்லாமே வெளியே போய்கிட்டே இருக்குது. இது எது வரைக்கும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டில் அது அந்த செல்லு வந்து
ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியலை ரீச் பண்ணுற வரைக்கும் வந்து இந்த பொட்டாசியம் சேனல் ஓப்பனில் தான் இருக்கும் அண்ட் பொட்டாசியம் எஃப்ளெக்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் இந்த கிராஜுவலான ஒரு ட்ராப். அதுதான் நம்மளோட ஃபேஸ் 3 விச் இஸ் ரீபோலரைசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு டீபோலரைசேஷன் பார்த்தோம். அதாவது இந்த ஃபேஸ் 0 எல்லா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியுமே வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆச்சு. இப்போ திரும்பவும் பாசிட்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவாக மாறுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரீபோலரைசேஷன். அதாவது இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இதெல்லாமே ரீபோலரைசேஷனில் வரும். ஓகேவா? இந்த டீபோலரைசேஷன் அண்ட் ரீபோலரைசேஷன் சேர்ந்து தான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு செல்லில் இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு செல்லு வந்து இங்கே ஸ்டிமுலேட் ஆகுது. ஸ்டிமுலேட் ஆகும்போது சோடியம் உள்ளே வருது. ஸோ வோல்டேஜ் கேட்டட் சோடியம் ஒன்ஸ் அந்த த்ரெஷோல்ட் பொட்டன்ஷியல் ரீச் பண்ணும்போது இந்த வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல் ரிலீஸ் ஆகி உள்ளே வந்து ரேபிட் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் சோடியம் வருது இல்லையா? ஸோ அதே சோடியம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்து செல், அதாவது அட்ஜசன்ட் செல்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லீக் ஆகும். ஓகேவா? அப்படியே ஃப்ளோ ஆகிடும். ஸோ அது போயிட்டு என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லை த்ரெஷோல்ட் ரீச் பண்ண வச்சு அங்கே வந்து சோடியம் சேனல்ஸை ஓப்பன் பண்ண வைக்கும். வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல்ஸை ஓப்பன் பண்ண வச்சு அங்கே உள்ள இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் சோடியம் உண்டு பண்ணும். ஸோ அங்கே இருக்க சோடியம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க செல்லுக்கு போய் அங்கே வந்து செல்லை ஸ்டிமுலேட் பண்ணி ஆக்ஷன் பொட்டன்ஷியலை உண்டு பண்ண வைக்கும். ஓகேவா? இது எது மூலயமா நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கார்டியாக் மசிலுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு விஷயம். அதாவது கேப் ஜங்ஷன்ஸ் மூலயமா இந்த விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் உள்ள அந்த கேப் ஜங்ஷன், அந்த கனெக்ஷன் மூலயமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகி எல்லா மயோகார்டியமுமே ஒரே டைமில் கான்ட்ராக்ட், அதாவது டீபோலரைஸ் ஆகிறதுக்கும் ரீபோலரைஸ் ஆகிறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்மளுடைய ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருந்து அதை நான் மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள்.